இந்த காலகட்டத்தில் இலங்கையின் அரசியல் மிக காரசாரமாக சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. முன்னாள் ஆட்சியாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிலருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் சிலருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய வரி பணத்தை சுரண்டி தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொண்ட பல பேர் தொடர்ந்து மாட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்னும் ஒரு அரசியல்வாதி, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உபதலைவர், அது மாத்திரமல்லாமல் முன்னாள் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தற்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணம், என்ன நடந்தது, இதன் பின்னணி என்ன, தெரிந்து கொள்வோம் வாருங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இலங்கையினுடைய அரசு பாடசாலைகளில் கல்வி பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கான இலவச சீருடை வழங்கும் திட்டத்தில் தான் இவர் மிகப்பெரிய லஞ்சம் செய்ததாக சொல்லப்படுகிறது. சீருடை வழங்கியதற்கு பதிலாக வவுச்சரை கொண்டு வந்து தருகிறோம் என்று ஒரு காலகட்டத்தை இவர் ஆரம்பித்தார். இந்த பிரச்சனையில் தான் இவர் இப்போது சிக்கியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? அரச பணத்தை, அதாவது நம் அனைவருடைய வரி பணத்தை முறைகேடான முறையில் பயன்படுத்தி தங்களுடைய சுய விளம்பரத்தை தேடிக்கொண்டதுதான் இந்த குற்றச்சாட்டின் மிகப்பெரிய பின்னணியாக பார்க்கப்படுகிறது. அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதன் காரணமாக இவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிகாரிகளின் முன் இவர் ஆஜராகி தன்னுடைய பக்க நியாயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். விசாரணைகள் நடப்பது சரிதான், ஆனால் இந்த காலத்தில் அதிகமாக அரசியல்வாதிகள், முன்னாள் அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக விசாரணைகளுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அதன் பின்னர் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி சில விடயங்கள் வெளியே வருகிறது, சில விடயங்கள் மாயமாகி போகிறது. ஆனால் அகில விராஜ் காரியவசம் செய்த இந்த ஊழல் மோசடியில் பல்வேறு நபர்களுக்கு கையூட்டல் நடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரத்தில் இருக்கும் போது என்ன செய்தாலும் பரவாயில்லை, நம் கையில் அதிகாரம் இருக்கிறது தானே என்று ஆடியவர்கள் தற்போது ஒவ்வொருவராக ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கிறார்கள். அகில விராஜ் காரியவசம் வழங்கி இருக்கக்கூடிய வாக்குமூலம் என்ன? இதன் மூலம் வேறும் யாரும் கைது செய்யப்பட போகிறார்களா? மிக முக்கியமான திருப்பங்களோடு நாங்களும் காத்திருக்கிறோம். இந்த விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களையும் இங்கே கீழே பதிவிடலாம். மீண்டும் இன்னும் ஒரு காரசாரமான பதிவோடு சந்திப்போம்.